ராஜன் டி ஜெகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. டாங்கி படத்தோட எல்லைகளும் என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாத கதை என்னன்னா, இந்த படத்தோட பேரு டாங்கி இல்ல டங்கி. டங்கினா என்னன்னு கேட்டா டாங்கி ஃப்ளைட்டாமா. அப்ப இந்த படத்தோட பேரை டாங்கின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்பு இல்லை. அப்படி இந்த டங்கி எனும் டாங்கி படத்தோட டிலைட்மெண்ட் இல்லாத தேஜாவு கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் 40 வகையான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அதுக்கு இவங்க இங்கிலாந்துக்கு போகணும். ஆமா, எதுக்கு இவங்க இங்கிலாந்துக்கு போகணும்னா நாம கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவங்க எல்லாரும் நேர்மையான முறையில் இங்கிலாந்துக்கு போக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி சரியாக ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால இவங்க இல்லீகலாக இங்கிலாந்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த நீண்ட பயணத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் ரியலைஸ் பண்ண ரியாலிட்டியும் என்னென்னு நம்மளை சிரிக்க வைக்கிற முயற்சியில் சீரியஸ் ஆக்கி அனுப்பியிருக்க படம் தான் இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட யோசனை. நான் போன ஸ்டோரி கட்டை எப்படி கன்க்ளூட் பண்ணியிருந்தேன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட யோசனை. இங்கே என்னன்னா, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது மழைக்காலம், அதனால் அந்த கழுதைக்கு கோல்டாக இருக்கலாம். அதனால் அந்த கழுதையால் அந்த கற்பூரத்தை ஸ்பெல் பண்ண முடியாமல் இருக்கலாம். இதை ஒரு காமெடி சீனாக கூட படத்தில் வைக்கலாம். ஏன்னா நம்ம நிலைமை நினச்சி நாம் எல்லாரும் பல மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு இந்த படத்தை இவங்க ஏன் ப்ரெசன்ட் போர்ஷன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்னு நரேட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது ஏன்னா படத்தோட ஓப்பனிங்லேயே இந்தந்த கேரக்டர்ஸ் இங்கங்கே இருக்காங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி மறுபடியும் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் வெறுமனே சம்பவம் மட்டும் இல்லை, வருங்கால சந்ததியினருக்கான சரித்திரம்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஆல் இஸ் வெல் தான். சரி, அப்படி அவங்க என்ன காமெடி பண்ணாங்கன்னு கேட்டால், நேஷ்னல் ஆந்தம் வச்சு இந்த மாதிரி ஒரு மோசமான சீனை நான் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, இதுக்கு மேலேயும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அவங்க பண்ணது காமெடி, அதுக்கு நாம் எல்லாரும் சிரிக்கணும். அப்படி சிரிக்கலைன்னா நம்மளை ரசனை இல்லாதவங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஃபியூனரில் ஒரு சீனை ட்ரை பண்ணாங்க பாருங்க. அந்த சீனை பார்த்து நாம் எல்லாரும் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஷர்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஷட் அப்ன்றது ஆங்கில வார்த்தை. அப்போ ஆல் இஸ் வெல்லும் ஆங்கில வார்த்தை தானே. அதனால் நாம் எல்லாம் நன்மைக்கேன்னு மனசை தேர்த்திக்கிட்டு உட்காரும்போது இங்கிலீஷ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கொலஸ்ட்ரால், D ஃபார் டயபெட்டிஸ், E ஃபார் ஏர் பெயின், F ஃபார் ஃபர்ஸ்ட் எய்டு, G ஃபார் குளுக்கோஸ், H ஃபார் ஹாஸ்பிட்டல், I ஃபார் ICU, J ஃபார் ஜோக்கர், K ஃபார் கில், M ஃபார் மர்டர்னு நம்மளை மண்ணோட மண்ணா மாற்றிட்டாங்க. ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல். சரி, விக்கி கௌஷலை வேஸ்ட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் எதையாவது சூப்பராக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தா, உண்மையை சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கல. பட் நான் எதிர்பார்க்காத பல விஷயங்களை, பல பங்கங்களை செகண்ட் ஹாஃப்லேயே உருட்டினாங்க பாருங்க. எப்படி ஓடுற தண்ணியில் நடந்துக்கிட்டே ஹீரோயினை சேவ் பண்ண பல முயற்சிகளை பண்ணுவார். இந்த ஹீரோ மேலேயும் ஆபியஸாக எந்த புல்லட்டும் படாது. ஏன்னா இவர் யாரு, பதான் ஜவான். ஆனால் 2018 இவர் நடித்த படத்தோட பேரு ஜீரோ. இப்போ நான் எதுக்கு இதை எங்க சொல்கிறேன்னா, 2018 KGF சாப்டர் 1, 2023 சாலார் பார்ட் 1, கூடவே ஆக்வாமேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வரும். ஆனால் இப்போ வரக்கூடிய எந்த படங்கள்லையும் கண்டென்ட் மட்டும் சரியாக வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், கண்டென்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் கலெக்ஷனில் கல்லா கட்ட முடியும்னு ஒரு புது பழமொழியை பல பழைய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்க போகிறாங்களாமா. ஏன்னா ஆல் இஸ் வெல் இஸ் ஆல். சரி, என்னென்னமோ பண்ணி கடைசியாக இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, மறுபடியும் அதே டெய்லர், அதே வாடகை, காஸ்டியூமோட கலரு மட்டும் வேறன்னு சொல்லி இவங்க பண்ண விஷயத்துக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இல்லாமல் அந்த பருத்தி செடியிலே இருந்துட்டு இருக்கலாமே. ஏன்னா அந்த பருத்தியோட கலரும் என்னோட பாவமான மனசோட கலரும் ரொம்பவே ஒயிட்டு. அதை ஆக்கிட்டாங்களே ரொம்ப கொயிட்டுன்னு நான் எவ்வளோ நேரமாக தான் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கிறது. அதனால் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு நாம் ஸ்ட்ரைட்டாக பர்ஃபார்மன்ஸ் பக்கம் நகருவோம். இந்த படத்தில் ஷாருக் கானில் தொடங்கி டாப்ஸி வரைக்கும் பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நல்லா நடிக்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதையில் கனெக்ட் இல்லாததால் அவனோட நடிப்புலையும் வேல்யூ ஆட் ஆகாமல் போயிட்டு இருந்தது.
இதில் மேக்கப் வேற ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. இதே மாதிரி தான் டெக்னிக்கல் விஷயங்களும். ஏன்னா படம் ஒரு பக்கம் ஏரி, கடல், பாலைவனம்னு போயிட்டே இருக்குது. இதில் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்லாம் எந்த கண்டெய்னரில் லாக் ஆனாங்க, பாட்டை எங்கே கம்போஸ் பண்ணாங்க, பிஜிஎம்ஐ எப்படி பில்டு பண்ணாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா இது வெறுமனே படம் மட்டும் இல்லை, ஒரு பாச பயணம்னு சொன்னால் சொல்லும் போதே சிரிப்பு வருது. அதனால் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறேன். இப்படி படம் ஓடுற 160 நிமிஷமும் நம்மளை நினச்சி நெகட்டிவான முறையில் சிரிக்க வைக்கிற இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயமே இல்லையான்னு கேட்டால், கிளைமேக்ஸில் வர பேக் டு ஹோம் மொமெண்ட் ஒரு மாதிரி யூனிக்காக ஃபீல் ஆச்சு. கூடவே நான் படத்தை ஹிந்தியில் தான் பார்த்தேன். அதனால் எனக்கு முக்கியமான எலமெண்ட்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் போய் நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த வித நியூஸும் வரலை. அதனால் ஆக மொத்தம் இந்த டங்கி எனும் டாங்கி படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, முன்னாள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை முடிஞ்சா மறுபடியும் பாருங்க, மனம் மகிழ்ச்சி அடையுங்க. ஏன்னா கட்டிப்புடி வைத்தியம், ஆல் இஸ் வெல்னு எத்தனை தத்துவம் சொன்னாலும் உலகின் தலை சிறந்த சொல் செயல். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.